காசிக்கு போகணும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருடைய கனவாக இருக்கும். எங்களுக்கும் காசிக்கு போகணுன்னு ஆசை வந்தது. ஸோ இம்மீடியட்டாக நாங்கள் செஞ்ச விஷயம் ஒன்று தான். ட்ரெயின் ஜர்னி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயந்தான். பட் ஆனால் டைம் கன்சியூமிங் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 1.25 நாள் போகிறதுக்கு திருப்பி ரிட்டன் வரதுக்கு 1.25 நாள் ஆகும் அப்படிங்கிறதுனால 2 நாள் வேஸ்ட்டாக போயிடுங்கிறதுனால ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மாதங்களுக்கு முன்னாடியே நாங்கள் டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ டூ அண்ட் ஃப்ரோ சென்னையிலேருந்து வாரணாசி, வாரணாசியிலேருந்து சென்னை வரைக்கும் இப்போ ரிட்டன் டிக்கெட் டூ அண்ட் ஃப்ரோக்கு நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 16,500 கிட்ட வந்தது டிக்கெட்டு. சென்னை ஏர்போர்ட்லேருந்து வாரணாசி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் 2 hours தான். 2 hours நீங்கள் சென்னையிலேருந்து வாரணாசி போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புற அந்த நொடியிலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அவசரத்தில் வீட்டில் சாப்பிடாமல் வந்துட்டோம். ஸோ அதனால் ஏர்போர்ட்டில் போய் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஏர்போர்ட்டில் சாப்பிட்றது இல்லை. பட் இந்த தடவை சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவோடு கிளம்பி வந்தால் ஒரு காஃபி 300 ரூபா, ஒரு டீ 400 ரூபா, ஒரு பஃப் எடுத்திங்கன்னா 250 ரூபா. எல்லாமே நம்ம வெளியில் நார்மல் கடையில் வாங்குறத விட 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எக்கனாமிக்கலாக போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஸோ ஏர்போர்ட்டில் அவங்களுடைய ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதனால் வேறு வழி கிடையாது. ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஸோ காசியில் என்னென்ன இடங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ முக்கியமாக வந்து விஸ்வநாதர் தான் மெயின் இல்லையா, அவரை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து காலபைரவரை பார்க்கணும், வராகியை பார்க்கணும், கங்கை நதிக்கரையோரமாக இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் பார்க்கணும், அப்புறம் வந்து சுப்பிரமணியரை பார்க்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஒரு 10-12 டெம்பிள்ஸ் கிட்ட நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் அங்கே போய் ஆரம்பிக்கும் போது தான் அதனுடைய டைம் கன்சியூமிங், இங்கேருந்து கிளம்பி போகிறது, ஸோ கோயிலில் நாங்கள் வெயிட் பண்ண போகிறது, இதெல்லாமே எங்களுக்கு தெரியுங்கிறதுனால நாங்கள் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி ஃப்ளைட்டில் நாங்கள் வந்து கிளம்பினோம். ஸோ 8:15 நாங்கள் வந்து வாரணாசி போயிடலாம். ஸோ அங்கேருந்து வாரணாசியிலேருந்து நாங்கள் வந்து வி ஹாவ் டு கம் டு காசி. ஸோ கிட்டத்தட்ட காசிக்கும் வாரணாசி ஏர்போர்ட்டுக்கும் நடுவில் ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் வந்து கேப் இல்லைன்னா வந்து ஆட்டோ ஜர்னி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்புறதுலேருந்து காசிக்கு போகிறதுக்கு 3 hours ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம், 6.5 மணி நேரம், 7.5 மணி நேரம் போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நடுவில் வந்து ஒரு இடத்துல ஹால்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போகுது. ஸோ அவ்வளோ டைம் டிஸ்டன்ஸும் தேவையில்லைங்கிறதுனால 2 hours மட்டுமே சென்னை டு வாரணாசி, வாரணாசி டு சென்னை நீங்கள் போயிட்டு வரலாம். 2 மணி நேரம் அப்படிங்கிறதுல. ஸோ இது ரொம்ப வந்து டைமை வந்து ரொம்ப நமக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த டைமை நாம் வந்து அங்கே நம்ம நிறைய கோவில்கள் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி போகும்போது நம்ம ட்ராவலிங்லேயே அதை வேஸ்ட் பண்ணாமல் அங்கே நிறைய இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்.